சிபில் ஸ்கோர்னா என்ன? எங்க லோனுக்கு போனாலும் இந்த சிபில் ஸ்கோர் வேணும் வேணும்னு கேட்குறாங்களே, எதுக்காக கேட்குறாங்க? இந்த சிபில் ஸ்கோர்ல ஸ்கோர் மட்டும்தான் முக்கியமா இல்லை வேற எதுவும் பார்ப்பாங்களா? ஸோ இதை பத்தி தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுமையா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லேம்ப் நேயர்களுக்கு வணக்கம். சிபில் ஸ்கோர்னாங்களேங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு லோன் வாங்கணும்னா இந்த சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தா மட்டும்தான் லோன் கொடுப்பாங்க. அப்படி என்ன முக்கியத்துவம் இந்த சிபில் ஸ்கோர்ல இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். சிபில் ஸ்கோரை பொறுத்த வரைக்குங்க நம்ம ஏற்கனவே வாங்கியிருக்க லோனோட ட்ராக் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு, அந்த லோனை கரெக்டா கட்டிட்டு இருக்கோமா இல்லையா, இல்லைன்னா எவ்வளவு நாள் தள்ளி கட்டிட்டு இருக்கோம், எந்தெந்த பேங்க்ல இல்ல என்பிஎஃப்சில லோன் வாங்கியிருக்காங்க, கோல்டு லோனா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி லோனா இருந்தாலும் சரி, இல்ல தொழிலுக்காக வாங்கின கடனா இருந்தாலும் சரி, இல்ல நம்மளோட செலவுக்காக வாங்கியிருந்த பர்சனல் லோனா இருந்தாலும் சரி, ஏங்க நம்ம வாங்கிட்டு இருக்க கன்சியூமர் லோன் கூட இந்த சிபில்ல வந்துடும். அப்படி நம்மளை பத்தின ஒரு ஃபுல் ஹிஸ்டரியும் பார்த்தீங்கன்னா இந்த சிபில் ரிப்போர்ட்லயே அடக்கமாயிடும். இதுல ஸ்கோர் மாதிரி பிரிக்கிறாங்க. எதுக்கு இந்த ஸ்கோர் மாதிரி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா கட்டிட்டு இருக்காங்க, ரீபேமெண்ட் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னே பார்த்தீங்கன்னா இந்த 700க்கு மேல இருக்கும் இல்லைங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் அப்பப்ப விட்டு விட்டு தான் கட்டுறாங்க, கம்மியா கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 700க்கு கம்மியா வந்துடும். ஜென்ரலாவே நம்ம எந்த பேங்க்லயோ இல்லை என்பிஎஃப்சிலயோ போகும்போது சிபில் ஸ்கோர் 700 மேல இருந்தா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாங்க அந்த 700 மட்டும் இருந்தா போதுமா? இதுதாங்க இந்த நம்ம ப்ரமோஷன்லயே நாங்க சொல்லியிருந்தோம், ஒரு சிபில் ஸ்கோருக்கு இந்த ஸ்கோர் மட்டும் போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமான்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப ஸ்கோர் மட்டும் போதாதுங்க, மினிமம் ஸ்கோர் எவ்வளவு இருக்கணும்னா 700. ஆவரேஜா எல்லா லோனுக்கும் தேவைப்படுற ஸ்கோர் பாத்தீங்கன்னா இந்த 700 இருக்கணுங்க. சரி, ஓகே, இந்த 700 ஸ்கோர் இருக்குங்க, அப்ப எனக்கு கன்ஃபார்மா லோன் வந்துருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ நம்ம இந்த 700 பேராமீட்டர்ன்றது ஒரு மினிமம் பெஞ்ச் மார்க் மாதிரி வச்சிருவாங்க. இதுக்கு கம்மியா போயிடுச்சுன்னா பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டாலும் அப்படியும் கிடையாதுங்க. ஏதோ ஒரு 10 கம்மியா போயிடுச்சு, ஒரு 690 இருக்கு, 695 இருக்கு, அந்த மாதிரி இருந்தா கூட நம்மளோட லோனோட ரீபேமெண்ட் எப்படி இருக்கு நல்லா இருந்துச்சுன்னா போதும், பேஸ்டான அந்த ட்ராக்கை வச்சு நம்ம லோன் வாங்கலாம். ஸோ எதுவுமே பிக்சடா இவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படின்றது கிடையாது. பட் ஒரு மினிமம் பெஞ்ச் மார்க்குக்காக இந்த 700 ஸ்கோர்ன்றது வச்சிருக்காங்க. ரெண்டாவதுங்க, ஸ்கோர் பார்த்துட்டோம், 700 இருக்கணும். ரெண்டாவது இந்த ரீபேமெண்ட் ட்ராக்னு சொல்றாங்க. இந்த ரீபேமெண்ட் ட்ராக்னா என்ன, ஸோ அது எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்ல போறோம். இந்த ரீபேமெண்ட் ட்ராக்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னா உங்களுக்கு புரியுங்க. ஒரு பர்சனல் லோன் நீங்க வாங்கியிருக்கீங்க, அந்த பர்சனல் லோன் வாங்கி ஒரு 9 மாசம் நீங்க கட்டியிருக்கீங்க. இந்த 9 மாசம் நீங்க எப்பப்ப கட்டியிருக்கீங்க, 5ஆம் தேதி இஎம்ஐ டேட்னா 5ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆயிடுக்கா அக்கௌண்ட்ல இருந்து, அதை பேஸ் பண்ணி தாங்க இந்த ரீபேமெண்ட் இருக்கும். இல்லைங்க 5ஆம் தேதி நான் கட்டணும், 5ஆம் தேதி கட்ட முடியல, 6ஆம் தேதி தான் கட்டியிருக்கேன், ஒரு நாள் தானங்க தள்ளி கட்டியிருக்கேன் அப்படின்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னாங்க இசிஎஸ்ன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்து டைரக்டா லோன் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் பண்றதுக்காக இந்த இசிஎஸ் மேண்டேட்னு ஒண்ணு எல்லாரோட அக்கௌண்ட்லயும் போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப இந்த இசிஎஸ் பவுன்ஸ் ஆச்சுனாலே உங்களுக்கு செக் பவுன்ஸ் ஆன மாதிரி தான் கணக்கு. அப்போ இந்த ஒரு நாள் தள்ளி கட்டலாம் அப்படின்றது நம்ம பிராக்டிக்கலா சொல்லும் போது நல்லா இருந்தாலும் கூட சிஸ்டமேட்டிக்கா பார்க்கும்போது பாத்தீங்கன்னாங்க உங்களுக்கு செக் பவுன்ஸ் 1 ஆயிருக்கு, செக் பவுன்ஸ் 2 ஆயிருக்கு அப்படிம்பாங்க. ஸோ அப்ப செக் பவுன்ஸ்னு வரும்போது நமக்கு நல்லாவே தெரியும் செக் பவுன்ஸ்னா ஆயிருக்கவே கூடாது. ஸோ இதுதாங்க இந்த ரீபேமெண்ட் ட்ராக்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். 5ஆம் தேதி இஎம்ஐயா 5ஆம் தேதி கட்டணும், 3ஆம் தேதி இஎம்ஐயா 3ஆம் தேதியே கட்டணும். இந்த ஒரு நாள் தள்ளி கட்டிட்டேன், ஒரு 2 நாள் தள்ளி கட்டிட்டேன் அப்படின்னா ஏத்துக்கவே மாட்டாங்க. ஸோ கடந்த 6 மாசம் நம்ம ஒரு லோன் வாங்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்த லோன் கடந்த 6 மாசத்துல ஒரு பவுன்ஸ் கூட ஆயிருக்க கூடாது. இதுவும் 2வது கேட்டகரியா பாக்குறாங்க. 3வது கேட்டகரியும் ஒண்ணு இருக்கு. இந்த ஓடி லோன்ல சில பேர் வாங்கியிருப்பாங்க. அப்ப இந்த ஓடி லோனுக்கு பாத்தீங்கன்னா இஎம்ஐயா போகாது. என்ன மாதிரி நடக்கும், இன்ட்ரெஸ்ட் ரன் ஆயிடும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பே பண்ணிருக்கணும். எவ்வளவு நாளைக்குள்ள பே பண்ணும், இன்ட்ரெஸ்ட் ரன் ஆன உடனேவே நம்ம பே பண்ணிடணும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரன் ஆகி இவ்வளவு அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சா, உடனே நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டிடணும். இதை கட்டாம விட்டா கூட இதுவும் நமக்கு தள்ளி தள்ளி தான் போகும். ஆனா இதுல ஒரு சில டீவியேஷன் நம்ம எடுக்கலாம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இங்க செக் பவுன்ஸ்ன்ற ஆப்ஷன் நமக்கு கிடையாது.
ஸோ அப்ப இங்க என்ன கொண்டு வருவாங்கன்னா டிபிடின்னு சொல்லுவாங்க. டிபிடினா டிலே பேமெண்ட். எவ்வளவு நாள் தள்ளி கட்டுறாங்க, ஒரு 2 நாள் தள்ளி கட்டுறாங்க, ஒரு 5 நாள் தள்ளி கட்டுறாங்க, ஏங்க கிட்டத்தட்ட ஒரு 30 days வரைக்குமே கூட ஒரு சில கம்பெனிஸ்ல ஒத்துக்கிறாங்க. பட் அதையும் தாண்டி ரெகுலரா போயிட்டு இருக்கு. ஒரு மாசம் ஓகே, ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை ஒரு 10 நாள் 15 நாள் தள்ளி கட்டிட்டேன் அப்படின்னா ஓகே. பட் எல்லா மாசமும் இதே மாதிரி தான் தள்ளி தள்ளி கட்டியிருக்காருன்னா அப்ப பேங்கர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பார்ப்பாங்கன்னா, ஏற்கனவே வாங்கியிருந்த ஒரு 2 லட்ச ரூபாய் கடனையே அவங்களால கரெக்டா கட்ட முடியல அப்படின்னா புதுசா வாங்குற கடனை எப்படி அவங்களால கட்ட முடியும்? இதுதான் அவங்களோட வியூல இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிற விஷயங்கள். ஸோ இதை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ட்ராக்கை நீங்க கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் லோன்ஸ் ஏதாவது இருந்தாலும் ஈஸியா கிடைக்கும். ஸோ சிபிலை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதாங்க விஷயம். மினிமம் பெஞ்ச் மார்க்கு 700 ஸ்கோர் இருக்கணும். 2வது கேட்டகரி நம்மளோட ரீபேமெண்ட் ட்ராக், ஏற்கனவே வாங்கியிருக்க லோன் எந்த பவுன்ஸுமே இல்லாம கரெக்டா கட்டியிருக்கணும். 3வது கேட்டகரி டிலே பேமெண்ட்னு ஒன்று வந்திருக்கவே கூடாது. இதை தவிரங்க இன்னும் 2 விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, சரிங்க நீங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்க, நான் ரொம்ப நாள் ஆகி நான் கட்டவே இல்லைங்க, அப்ப என் அக்கௌண்ட் என்ன ஆகும்? இந்த சிபில் ஸ்கோர்ல வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த ரிப்போர்ட்ல பார்க்கும்போது எவ்வளவு நாள் தள்ளி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வரும். இதுல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இங்க ஃபுல்லாவே லாக் பண்ணிடுவாங்க. எந்த மாதிரி லாக் பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு லோன் இருக்கும், கீழே வந்து 000 இருக்கும், இல்ல 0xx அந்த மாதிரி போட்டிருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா கட்டியிருந்தா, இதே ஒரு 20 நாள் தள்ளி கட்டியிருந்தா அங்க 020 030 எவ்வளவு நாள் நம்ம தள்ளி கட்டியிருக்கோமோ அந்த டேஸ் வந்து அங்க மென்ஷன் ஆயிருக்கு. எவ்வளவு நாள் வரைக்கும் இது மென்ஷன் ஆயிட்டு இருக்கும்? அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 900 days வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க மென்ஷன் ஆயிட்டே இருக்கு. இந்த 900 days தாண்டி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு டோட்டலா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து உங்களுக்கு எங்கேயுமே லோனே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இங்க லாக் ஆயிடும். அடுத்த விஷயம், 4வது விஷயம் சொல்லியாச்சு. 5வது விஷயம், ரொம்ப நாள் இந்த மாதிரி கட்டாம போயிட்டாங்க, செட்டில்மெண்ட் பேசுறாங்க, நான் செட்டில்மெண்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னா நீங்க செட்டில்மெண்ட் பண்ணாலும் சிபில்ல ரிட்டர்ன் ஆஃப்னு போட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் ஆயிடுச்சுன்னா குறைஞ்சபட்சம் 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் எந்த கம்பெனிலையுமே எந்த பேங்க்லயுமே லோன் பண்ண மாட்டாங்க. ஸோ எக்காரணத்தை கொண்டும் செட்டில்மெண்ட் மட்டும் எந்த லோனுக்கும் போகவே கூடாதுங்க. சரி, இந்த 5 கேட்டகரியும் பார்த்துட்டோம். இதை தவிர வேற ஏதாவது இந்த சிபில் ஸ்கோர்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கானா? இருக்குங்க. அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோன் அக்கௌண்ட் சப்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சப்ஸ்டாண்ட்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சிபில் ரிப்போர்ட்ல எஸ்யூபி அப்படின்னு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரிட்டர்ன் ஆஃப் எப்படி எடுத்துக்க மாட்டோமோ அதே மாதிரியே சப்ஸ்டாண்டான அக்கௌண்ட்டும் இந்த எஸ்யூபின்னு போட்டுட்டா எடுத்துக்க மாட்டாங்க. இந்த சப்ஸ்டாண்ட் எதனால நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இதுவும் அதுதான். ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்க வாங்குற லோனை பொறுத்து இவ்வளவு நாளைக்கு மேல போயிடுச்சுன்னா சப்ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு பேங்க்ல பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்க வாங்குற டென்யூரை பொறுத்தும் நீங்க வாங்குற லோனை பொறுத்தும் இவ்வளவு நாள் தள்ளி போனதுனால அந்த அக்கௌண்ட்டை சப்ஸ்டாண்டா மாத்திடுவாங்க. ஸோ அப்படி சப்ஸ்டாண்ட் ஆயிட்டாலும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல எங்கேயுமே லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ஆக மொத்தம் இந்த 6 கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம என்ன லோன் வாங்கியிருக்கோமோ அந்த லோனை கரெக்டா கட்டினா மட்டும்தான் கிளியர் ஆகும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல லோன் வராது. ஸோ உங்களோட சிபில் எப்படி இருக்கு, என்னோட சிபிலை பத்தி நானே பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற எங்களோட நம்பரை மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட ஹிஸ்டரி என்னன்னு நாங்க சொல்றோம்.